அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு மதுரை சூர்யா நகர்ல மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர்ற தூரத்துல அழகிய வடிவமைப்போடு அமைஞ்சிருக்க ஒரு தனித்துவமான வீடை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடு பாத்தீங்கன்னா கிழக்கு மற்றும் தெற்கு இணைஞ்ச கார்னர் மனையில அமைஞ்சிருக்கு. இந்த வீடு ரோடு நீங்களாவே 5.5 சென்ட் மனையில 3900 சதுரடி கட்டுமானத்துல நல்ல தனித்துவமா அமைச்சிருக்காங்க. இது தலைவாசலுக்குரிய எம்எஸ் கேட்டு, அதுல கார்டன் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது கார் பார்க்கிங்குரிய எம்எஸ் கேட்டு. இப்போ நம்ம இந்த கார் பார்க்கிங் கேட்டை திறப்போம். கார் பார்க்கிங் ஏரியா முழுவதுமே தரைத்தளால பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டிருக்காங்க. சுற்றிலும் பூந்தொட்டிகள் வச்சிருக்காங்க கார் பார்க்கிங்ல. அது போக 2 பெரிய ஜம்போ கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. மேலே சீலிங்லேயும் கார் பார்க்கிங்க்கு ஸ்ட்ரிப் லைட்டு மற்றும் ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இது இரவு நேரங்களில் கார் பார்க்கிங்கை நல்லா பிரகாசமாக காட்டும். அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த வீட்டுக்கு தலைவாசல் ஏரியா போகிறோம். கிரானைட்டில் படி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஒரு எம்எஸ் கேட்டு, அடுத்து 2வது பாதுகாப்புக்கு இன்னொரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக நம்ம போனோம்னா வாங்க போய் பார்ப்போம். பூராமே கார்டன் எடுத்து கொடுத்துருக்காங்க. கார்டன் ஏரியால இருந்து அப்படியே பார்த்தோம்னா சுற்றிலும் வீடு இடம் விட்டு கட்டியிருக்கத நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இது காம்பவுண்ட் சுவரோட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த வீட்டை ஒரு தடவை சுற்றி வந்துட்டோம். பாருங்க, சுற்றிலும் காம்பவுண்ட் சுவரோட அமைஞ்சிருக்குது. அது போக இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வெண்டிலேஷனுக்கும் நல்லா தோதாதான் இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர தூரத்தில், அதாவது உள்ள சூரியநகர் ஏரியாவுக்கு வந்துட்டீங்கன்னா ரோட்ல இருந்து நடந்து வர்ற தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அருமையான கிழக்கு பார்த்த தலைவாசலோட இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5.5 சென்ட்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ரோடு உட்பட சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 8 சென்ட் வரும். நமக்கு ரோடு ஃப்ரீயாகவே இருந்தாலும் 5.5 சென்ட் இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட தலைவாசல் பகுதியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட கதவு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டோட ஹால் என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு. ஒரு ராயல் லுக்கோடு இருக்குங்க இந்த வீடு. இது வந்து தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோடு அமைஞ்சிருக்கு. மேலே பாருங்க ஒரு ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. அருமையாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வேலையும் இன்டீரியர் செம்மையா பட்டையை கிளப்பியிருக்காங்க பாருங்க. இங்க கீழே தளத்துல பூரா இத்தாலியன் மார்பிள்ஸ் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இது மேலே போற மாடிக்கு போற ஸ்டெப்ஸ் ஏரியா தான் நம்ம பார்க்குறோம். இது ஹாலில் ஃபேன், சீலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. அது போக பர்னிச்சரோட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது இந்த வீட்டோட டிவி யூனிட் பார்க்குறோம். அடுத்து பாருங்க, இந்த வாலில் இன்டீரியர் ஒர்க் பண்ணி செம்மையாக வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம இந்த வீட்டோட தரைத்தளத்தில் இருக்க முதல் பெட்ரூமை போய் பார்ப்போம். இப்போ இந்த பெட்ரூம் உள்ளே வந்திருக்காங்க பாருங்க. இது நல்லா ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்லா சீலிங்கில் ஃபேன் வசதி கொடுத்துட்டாங்க. சீலிங்கில் டெக்கரேட் பண்ணி ஸ்பாட் லைட் கொண்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து கப்போர்டு இங்கே பாருங்க, பர்னிச்சரும் கொடுத்துட்டாங்க. கட்டில் மெத்தையோட தான் அமைஞ்சிருக்கு. வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. கப்போர்டு இருக்கு. கட்டில் தலைமாட்டில் ஸ்ட்ரிப் லைட் வேற கொடுத்துருக்கு, ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்ட் முழுவதுமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு வித் மிரரோட. அடுத்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் இருக்கு. இது பாருங்க, ஒரு வெஸ்டர்ன் டைப்ல டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்ல வாஷ் பேஷன் வித் மிரரோட இருக்கு. மேலே வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க, லூவர் கிளாஸ் மாட்டி. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இது இந்த வீட்டில் நம்ம பார்க்குற முதல் பெட்ரூமு.
அடுத்து நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்பி வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா தான் பார்க்குறோம். டைனிங் ஏரியாலேயே மேலே பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட சிறப்பாக அமைச்சிருக்காங்க. அதில் சீலிங் ஃபேனும் கொடுத்துட்டாங்க. டைனிங் டேபிள் தேக்கு மரத்தால் கொடுத்துருக்காங்க. 6 பேர் உட்காந்து உணவருந்துற மாதிரி அருமையாக பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த டைனிங் ஏரியாலையுமே வால்லாம் டெக்கரேட்டிவ் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக ஒரு தனியாக ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க. இது மிரரோட ஒரு வாஷ் பேஷன் டைனிங் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ஆகா, அருமையான பூஜை ரூம் பாருங்க. அருமையான பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் டோரே வேலைப்பாடு அவ்வளோ அழகா இருக்கு. இந்த பூஜை ரூம்லையும் ஒரு மேடை அமைச்சு கீழே கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்டோட இந்த பூஜை ரூம் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம இங்கேருந்து பார்க்க போகிற அடுத்த ரூம் என்னன்னா, இதுக்கு ஒரு செப்பரேட்டாக டோர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்னொன்று, இந்த வீட்டில் எல்லா டோரு எல்லாம் பிரேம் எல்லாமே பார்த்தோம்னா பூரா தேக்கு மரத்தால தான் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டடி ரூம். இதுலேயும் லாஃப்ட்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லையும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. வித் திரைச்சீலையோடய இருக்கு. அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாடுலர் கிச்சன் ஏரியா தான் போகிறோம். வாங்க அதை போய் பார்த்துருவோம். இதுலேயும் மேலே பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட அருமையாக அமைச்சிருக்காங்க கிச்சனையும். இப்போ கிச்சன் மேடையை பார்ப்போம். கிச்சன் மேடை வந்து பாட் டைப்பில் நல்லா கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க. பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட அருமையாக அமைஞ்சிருக்கு. இது லேட்டஸ்டாக ட்ரெண்டிங்கில் உள்ள வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. பாட் டைப்பில் நல்லா கிரானைட்டில் மேடை போட்டிருக்காங்க. கிச்சனில் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்து அருமையாக கிச்சனில் சிம்னியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ கிச்சன் சிம்னி பார்த்தோம். அடுத்து லாஃப்ட் முழுவதுமே நல்லா வாட்டர் ப்ரூஃபிங் சீட்டு போட்டு நல்லா பிராண்டட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணி அருமையாக கிச்சன் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன்னா இப்படி தான் அமைச்சிருக்கேன்ற மாதிரி எடுத்துக்காட்டுக்கு அமைச்சிருக்காங்க. பாருங்க, நான் பீரோன்னு நினச்சேன். இது தனியாக ஒரு ரேக் வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கேருந்து பாருங்கள், கிச்சன்லேருந்து செப்பரேட்டாக ஒரு டோர் காமிச்சு இது வெளியில் நம்ம வெண்டிலேஷனுக்கு கிச்சனுக்கு தேவை இருக்குது. உண்மைதான், காத்தோட்டமும் வெளிச்சமும் கிடைக்கும் கிச்சனுக்கு. நல்லா மெயின் ரோட்டுக்கு பக்கங்க இந்த வீடு. பாருங்களேன், 2 வீலர் போகிறத ரோட்டுக்கு பக்கமாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட டைனிங் ஸ்பேஸ் ஏரியா தான் பார்க்குறோம். எல்லாமே நிரம்பி இருக்கு இந்த வீட்டில். ஃபர்னிச்சர் இருக்கு, லைட்டிங் எஃபெக்டோட அருமையாக இன்டீரியர் அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த வீட்டோட நம்ம 2வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். வாங்க. தளத்தில் பூரா இத்தாலியன் டைல்ஸு. அடுத்து மேலே சீலிங்கில் லைட் எஃபெக்டோட பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் அவங்க கட்டில் மெத்த தலையணை உட்பட அனைத்து வசதியும் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இந்த கட்டில் தலைமாட்டில் ஸ்ட்ரிப் லைட் அமைச்சு அதை நல்லா அருமையாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக ஃபேன் மாட்டி கொடுத்துட்டாங்க. அடுத்து இந்த பெட்ரூமுக்குரிய டிவி யூனிட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், புக் ஷெல்ஃபு எல்லாத்தையும் பார்க்குறோம். ஜன்னல்களுக்கெல்லாம் திரைச்சீலை மாட்டியே தான் இருக்குது. இந்த வீட்டில் பாத்ரூம் போக்கு இருக்க டோர் முதற்கொண்டு தேக்கு தான் போட்டிருக்காங்க. இது இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூமுக்குரிய அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் பார்க்குறோம். மேலே ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. லூவர் கிளாஸ் மாட்டியிருக்கு. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வாஷ் பேஷன் வித் மிரரோடய கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட 2வது பெட்ரூம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து மீண்டும் ஹால் பகுதிக்கு வந்துட்டோம்.
இப்போ நம்ம இந்த வீட்டோட மாடி பகுதிக்கு போகலாம். மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸில் லெஃப்ட்லேயே பாருங்கள், இன்டீரியருக்கு சீனரி ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி பிரேம்ஸ் வச்சுருக்காங்க. வித் லைட் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். அடுத்து மேலே ஏறினோன்னே சீலிங்கில் இருக்க அந்த டெக்கரேட்டிவ் ப்ளஸ் அந்த லைட்டை பாருங்க, அருமையாக அமைச்சிருக்காங்க. அந்த தொங்கு விளக்கு மிக பிரம்மாண்டமாக அந்த ஹாலில் ஒரு அருமையான அழகை கொடுத்துருக்கு. அடுத்து இந்த பக்கம் வாலில் ஃபுல்லாக ஸ்ட்ரிப் லைட் பண்ணி பேனல் அடிச்சு இது ஒரு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, படியிலேருந்து ஏறி வரும்போது ஒவ்வொரு பிரேம்ஸும் லைட் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் அவங்க வந்து சீனரி ஃபோட்டோஸ் வச்சாலும் சரி, இல்லை நம்ம ஃபேமிலி ஃபோட்டோஸ் வரிசையாக வச்சாலும் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம அந்த வீட்டோட 3வது பெட்ரூம் போகிறோம். இந்த பெட்ரூமுக்கும் கட்டில், தலையாணி உட்பட கட்டில், மெத்த, தலையாணி எல்லாமே இருக்குது. மேலே சீலிங்கில் பால் சீலிங் பண்ணி வித் லைட் எஃபெக்டோட காமிச்சிருக்காங்க. சீலிங் ஃபேன் கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூம்லையும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. வித் திரை சிலையோடய தான் இருக்குது. நல்லா 2 பக்கம் ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா பெரிய பெட்ரூம் இது. இந்த பெட்ரூமுக்கும் டிவி யூனிட், வார்ட்ரோப்பு பாருங்க. டிவி யூனிட் வித் வார்ட்ரோப் செட்டப்போட தான் இருக்கு. இந்த பெட்ரூமுக்கு மேலே பாருங்க, லாஃப்ட்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. போதுமான ஜாமான் உள்ள அந்த லாஃப்டில் வச்சுக்கிற மாதிரி. இங்கே ஒரு தனியாக பேசேஜ் கொடுத்து இங்கே பாருங்க, தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட எடுத்து காமிச்சிருக்காங்க. அடுத்து இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட், பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 3வது பெட்ரூமில் இருக்க 3வது அட்டாச்சு டாய்லெட், பாத்ரூம் தான் பார்க்குறோம். வால் முழுதுமே நல்லா டைல்ஸ் ஒட்டி அழகாக அமைச்சிருக்காங்க. இது வெஸ்டர்ன் டைப்பில் இந்த டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் ஃபிட்டிங்ஸ்லாம் நல்ல பிராண்டடான ஃபிட்டிங்ஸு. இந்த டாய்லெட்லேயும் வாஷ் பேஷன் வித் மிரரோட இருக்குது. மேலே வெண்டிலேஷனுக்கு லோவர் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் பேரிவார் பிராண்டு போட்டிருக்காங்க. அடுத்து இந்த பெட்ரூமில் இருந்து டிவி யூனிட் நம்ம பார்த்தோம்னா தனியாக செப்பரேட்டாக ஒரு டோர் காமிச்சிருக்காங்க. இது என்னவா இருக்குன்னு பார்த்துருவோம். சூப்பர், அருமையான பால்கனி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வீடு நான் தான் சொன்னேன் இல்லையா, கார்னர் ஃப்ளாட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால இது மேற்கு பக்கம் போகிற ரோடு. மேற்கு பக்கம் ரோட்டை வியூ பண்ணி பார்க்குற மாதிரி நல்லா அருமையான பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா மெயின் ரோடு கிட்ட தான் அருமையாக தெரியும். இப்போ 3 பெட்ரூம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இன்னும் பார்க்க போகிறது இந்த வீட்டோட 4வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். வாங்க அதையும் பார்த்துருவோம். இது நல்லா ஸ்பேஷியஸாக தாங்க அமைஞ்சிருக்கு. நல்ல பெரிய பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்குரிய டிவி யூனிட் பாருங்க. அடுத்து இந்த பெட்ரூம்லையும் கட்டில், மெத்த, தலையணி உட்பட அனைத்தும் கொடுத்துட்டாங்க. சீலிங்கில் பால் சீலிங் பண்ணி வித் லைட் எஃபெக்டோட காமிச்சிட்டாங்க. பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட போதுமான ஜன்னல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வித் திரை சிலையோடய இருக்கு. இந்த கட்டிலுக்கும் தலைமாடு பகுதியில் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து அருமையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, டிவி யூனிட் இது வார்ட்ரோப்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. மேலே லாஃப்ட் வரைய கவர் பண்ணிட்டாங்க. இன்டீரியர் ஒர்க்கு ஒவ்வொன்றும் அருமையாக அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பெட்ரூமுக்கு உரிய அட்டாச்சு டாய்லெட், பாத்ரூம் வசதியை நம்ம பார்க்கணும். அதையும் பார்த்துருவோம் வாங்க. ஏப்பா நல்ல ஸ்பேஸான பெரிய இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட்டு. வாஷ் பேஷன் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு லோவர் ஜன்னல் இருக்குது. மேலே சீலிங்கில் ஸ்பாட் லைட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க இந்த டாய்லெட், பாத்ரூம். அடுத்து சிறப்பு பாருங்க, இது பாத் டப் கொடுத்துருக்காங்க.
நல்லா படுத்துட்டே குளிக்கிற மாதிரி பாத் டப் கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. நம்ம அந்த பாத் டப்பை தான் க்ளோஸ் அப்ல பார்க்குறோம். அடுத்து அவங்க ஃபிட்டிங்ஸ்லாம் பாருங்க, பூரா பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரிவேர் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. வால் முழுதுமே நல்லா சிறப்பாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெஸ்டர்ன் டைப்ல டாய்லெட் கொடுத்துட்டாங்க. வெஸ்டர்ன் டைப்ல டாய்லெட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 4 பெட்ரூம் பார்த்துட்டோம். 4 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 4வது பெட்ரூமுக்கு பாத்ரூம்ல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். வாங்க இப்போ அந்த மெயின் என்ட்ருக்கு வந்திருக்கோம். மேலே பாருங்க, இந்த ஹேண்ட் ரயில் முதற்கொண்டு எல்லாமே தேக்கு தான். மாடிக்கு வர ஹேண்ட் ரயிலு டஃப் அண்ட் டஃப் கிளாஸ் போட்டு நல்லா அருமையாக அமைச்சிருக்காங்க. அடுத்து இங்கிட்ட கிழக்கு பக்கமாகவும் ஒரு பால்கனி இருக்கு பாருங்க. அதுக்கு ஒரு செப்பரேட்டாக டோர் எடுத்து எல்லா டோருமே தேக்கு தான். நல்லா கதவு உட்பட அனைத்துமே தேக்கு தான். இங்கே என்ன தனியாக ஸ்க்ரீன் தொங்குதுன்னு பார்க்குறீங்களா? நான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். தனியாக அந்த இடத்த பிரித்து காமிச்சிருக்காங்களா, என்னவா இருக்குன்னு. நம்ம ஸ்க்ரீனை விளக்கிட்டு போய் பார்ப்போம். இந்த ரூம்ல கீழே பாருங்க, ஃப்ளோர்ல ஃபுல்லா மேட் போட்டிருக்காங்க. மேலே சீலிங்ல லைட் எஃபெக்டோட ஸ்பாட் லைட்டும் கொடுத்து சீலிங் ஃபேனும் கொடுத்து நாங்கள் சுற்றிலும் மிரர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சின்னதாக ஜிம்முங்க, எக்ஸசைஸ் பண்ணிக்கிறதுக்கு வீட்டில் ஜிம் செட்டப் கொடுத்துருக்காங்க பாருங்க. சுற்றிலுமே கிளாஸு, சுற்றிலுமே கிளாஸ். இது ஒரு மினி ஜிம் ஏரியா. அப்போ இந்த டோர் எதுக்கு? அடுத்து இதையும் பார்த்துருவோம் வாங்க. அதுல இருந்து ஒரு செப்பரேட்டா ஒரு டோர் காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணா செம்மங்க, தியேட்டருங்க. இது மினி தியேட்டருங்க, மினி ஹோம் தியேட்டர். நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்ம குடும்பத்து ஆட்கள் ஒரு 10 பேர் உட்காந்து படம் பார்க்கறதுக்கு ஒரு தியேட்டர் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. சூப்பர், அருமையா. மேல சீலிங்ல ஃபுல்லா வித் ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர் சூப்பர், அருமையா அமைச்சு கொடுத்துருக்காங்க. மினி தியேட்டர் செட்டப்போட வித் பர்னிச்சரோட நல்லா எல்லாரும் ஃப்ரீயா உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு 7 பேர் கொண்ட மட்டும் உட்கார்ற மாதிரி சோபா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம இன்னொரு சிங்கிள் சோபா 3 போட்டு 10 பேர் படம் பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நேர்த்தியா பண்ணியிருக்காங்க பாருங்க, அருமையா அமைஞ்சிருக்கு. இப்ப பாருங்க தியேட்டர் வியூவை. நம்ம அந்த டோரை லாக் பண்ணோம்னா அப்படியே ஃபுல்லா ஹோம் தியேட்டர் வசதியோட அப்படியே தியேட்டர் செட்டப்ல அழகா சிறப்பா வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டை பத்தி சொல்லணும்னா, ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா, இது கிழக்கு தெற்கு பார்த்த கார்னர் மனையில ரோடு சேர்த்து 8 சென்ட் உட்பட்ட இடத்துல ரோடு ஃப்ரீ தான். இது ரோடு நீங்களா 5.5 சென்ட் இடத்துல 3900 சதுரடி கட்டுமானத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது ஒரு டியூப்ளெக்ஸ் டைப் வீடு. தரைத்தளம் மற்றும் முதல் தளம், அதற்கு மேல மொட்டை மாடி போறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் நம்ம பார்க்குற அந்த டோர் ஓப்பன் பண்ணா மொட்டை மாடி பகுதிக்கு போறோம். அங்க ஒரு எம்எஸ் கேட்டு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கேட்டை திறந்தோம்னா வலது பக்கமா ஒரு வாஷ் பேஷன் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா 4 பெட்ரூம், 4 அட்டாச்சு மாடர்ன் டாய்லெட் பாத்ரூமோட அமைஞ்சிருக்கு. பெரிய கார் பார்க்கிங் இருக்கு. மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. சிம்னி பிளஸ் டைனிங் டேபிளோட அமைஞ்சிருக்கு. வீடு முழுவதும் தேக்கு மரத்தால செஞ்சிருக்காங்க. வீடு முழுவதுமே பர்னிச்சர் வசதி பண்ணியிருக்காங்க. பெரிய பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க, ஸ்டடி ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல நீர்வளம் இருக்கிறது. போர் பாத்தீங்கன்னா 500 அடியில போட்டிருக்காங்க. சிறப்பான இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. வீட்டு தோட்டத்தோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான ஹேங்கிங் தொங்கு விளக்கு போட்டு வார்ட்ரோப் பண்ணி கப்போர்டு பண்ணி லே அவுட் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. பில்டிங் அப்ரூவல் பண்ணிட்டாங்க. மனையை சுற்றி காம்பவுண்ட் சுவரோட அமைஞ்சிருக்கு. அதை விட பெரிய ஸ்பெஷலாக சொல்லணும்னா மினி தியேட்டர் வசதி இருக்கு, மினி ஜிம் வசதியும் இருக்குங்க. இந்த வீட்டோட விலை 3,05,00,000 சொல்றாங்க. இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.